வெண்டைக்காய் சேர்த்து மோர் குழம்பு ரெடியாக இருக்குது. இப்போ வந்து இதில் கடைஞ்சி தயிர் விட்டாச்சு. வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன். நம்ம வந்து இப்போது வெண்டைக்காய் வச்சு ஒரு மோர் குழம்பு பண்ணலாம். அந்த வெண்டைக்காய் மோர் குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஒரு பண்டிகை நாட்களில் கூட வந்து அது செய்யலாம். ரொம்ப மங்களகரமானது. வெண்டைக்காய், சாம்பல் பூசணி, இந்த மாதிரி 2-3 வகை காய்கறிகள் வச்சு நம்ம செய்யலாம். வெண்டைக்காய் வந்து எப்போவுமே நல்லாயிருக்கும் மோர் குழம்பு. இதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காயை வந்து நல்லா கழுவிட்டு நான் நல்லா துடைச்சிட்டு வச்சுருக்கேன். இது மெயினாக வந்து வெண்டைக்காய் எடுத்துகிட்டு தயிர் வந்து எடுத்துகிட்ருக்கோம். இதை வந்து கொஞ்சம் கட்டி இல்லாமல் நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி கடைஞ்சிட்டு நல்லா கொஞ்சம் லைட்டு, ரொம்ப புது தயிர் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக ஒரு புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம ஃப்ரெஷ் தயிரை கூட எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி கடைஞ்சிக்கலாம். கடைஞ்சிட்டு அப்படி எடுத்து வச்சுட்டு எல்லாத்தோட மெயின் என்னென்னாக்கா 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, இது கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா. இதெல்லாம் வந்து ஒரு 1/2 hour ஆச்சுங்க ஊற போட்டு. 1/2 hour ஊறும்போது தான் இது வந்து நல்லா ஸ்மூத்தாக நல்லா அரைப்படும். அதனால் நம்ம வந்து இதெல்லாம் நல்லா இது மாதிரி 1/2 hour ஆச்சு ஊற போட்டு. கொஞ்சம் 4 மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் இஞ்சி, அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுக்கணும். கொஞ்சம் கொத்தமல்லி தழை. நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், வெண்டைக்காயை கட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காயும் கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் என்ன பண்ணலான்னா மிக்ஸி ஜாரில் போட்டு இது கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, தனியா, மிளகாய், கொத்தமல்லி, ஜீரகம், கொஞ்சம் இஞ்சி, தேங்காய் இத்தனையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட போகிறோம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாம் அரைச்சிட்டு வந்துட போகிறோம். இப்போ நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வெண்டைக்காய் பாருங்கள் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ கடாய் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அது மேலே வச்சாச்சு. இப்போ தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் விடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். மோர் குழம்பு அதிகமாக யாரும் வந்து சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டு நான் பார்த்ததில்ல. ஆனால் எனக்கு ஒருத்தர் கொடுத்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம இந்த மாதிரி மோர் குழம்பு செஞ்சுட்டு சப்பாத்திக்கு கூட நம்ம தொட்டு சாப்பிடலாம். சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் அது மாதிரி எதனா வச்சுட்டு செஞ்சும்போது சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டு வெண்டைக்காயை இதில் போட்டுருக்கோம். இது நல்லா வதக்கி வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷம். நல்ல ஒரு வாசனைங்க, அவ்வளோ நல்லா இருக்குது. தேங்காய் எண்ணெயில் கடுகு தாளித்து இதை போடும்போது நல்ல ஒரு அரோமா சூப்பராக இருக்குது. இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெண்டைக்காய் பாருங்கள் நல்லா வதங்கியாச்சு. நல்லா சூப்பராக வதங்கியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மோர் குழம்பு மஞ்சள் கலரில் இருந்தால் தான் அழகு. மஞ்சள் சேர்த்தாச்சு. தேவையான உப்பு சேர்த்துடலாம். மோர் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்துட்டு இப்போது இந்த மசாலா, அரைச்ச மசாலாவை இதில் வந்து சேர்த்துடலாம். இது வந்து நல்லா பாருங்கள் நைஸாக அரைச்சிட்டு வந்துருக்கு. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கலாம். மோர் குழம்பு ப்ரொசீஜரே இதுதான். கரெக்டான ப்ரொசீஜர் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு இதில் சேர்த்துக்கலாம். யாருக்கெல்லாம் மோர் குழம்பு பிடிக்கும்? மோர் குழம்பு எந்த அளவுக்கு நீங்கள் வெண்டைக்காய் சேர்த்து செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு சாம்பல் பூசணி சேர்த்து செஞ்சால் கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு இந்த மாதிரி அருமையாக இருக்குது பாருங்கள் பார்த்தாலே. மோர் குழம்பு அதுக்கு வந்து நல்ல ஒரு கத்திரிக்காய் நல்லா காரசாரமாக பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், இதெல்லாம் வந்து நல்ல காம்பினேஷன். நான் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் பொரியல் தான் செஞ்சுருக்கேன். பாருங்க
சூப்பராக இருக்குது. இது வந்து லைட்டாக ஒரே ஒரு கொதி வந்த உடனே நம்ம கடைஞ்சி வச்ச மோரை வந்து இதில் சேர்த்துடலாம். மோரை வந்து இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி வச்சுருக்கணும். கொதிச்சிட்டு இருக்கா, இந்த மாதிரிக்கு கொதிச்சாக்க போதும். இந்த அளவுக்கு கொதிச்சாக்க போதும். இந்த அளவுக்கு கொதிச்ச உடனே நம்ம வந்து இது வந்து கடைஞ்சி வச்ச மோரை இதில் விட்டுடலாம். லாஸ்ட்டாக தான் மோர் விடணும். இப்போ கொஞ்சமாக நம்மளுக்கு திக்காக இருக்குன்னு தோணுச்சுனாக்க கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் வந்து இப்போது கொஞ்சம் தயிர் விட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டிய தேவையில்லை. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குமே வெண்டைக்காய் மோர் குழம்பு. மோர் குழம்பு பிடிக்காதவங்க கூட இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க, சாப்பிடுவாங்க. அந்த தேங்காய் எண்ணெயை போட்டு அந்த வெண்டைக்காயை வறுக்கும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி கொஞ்சம் சில பேருக்கு கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியாகவும் பிடிக்கும், இல்லை இன்னும் கொஞ்சம் டைலூட் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம். இது வந்து கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த மாதிரி சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கொதி வந்த உடனே இதை வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். இப்போ வந்து நம்ம ரொம்ப கொதிக்க விட தேவையில்லை, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். ஏன்னாக்கா இதில் வந்து நம்ம கடைஞ்சி எடுத்த தயிர் சேர்த்த உடனே ரொம்ப கொதிக்கக்கூடாது. பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்கள் மோர் குழம்பு. இதை வந்து நம்ம சர்விங் பவுலில் சர்வ் பண்ணலாம். நிறைய வெண்டைக்காய் போட்டு, வெண்டைக்காயும் உடம்புக்கு நல்லது. இது வந்து நம்ம செய்கிற மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொத்தமல்லியும் நம்ம இதிலே சேர்த்து அரைச்சிட்டதுனால அது வந்து திரும்ப நம்ம கொத்தமல்லி போட தேவையில்லை. ஏன்னா எல்லாருக்கும் அது வந்து தூக்கி போடணும் கஷ்டமாக இருக்கும், டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்றதுனால அரைச்சிட்டதுனால நல்ல டேஸ்ட்டு கூடாது. எப்படி இருக்குது பாருங்கள் வெண்டைக்காய் மோர் குழம்பு. சூப்பராக இருக்கா? ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். ஆல்ட்ரு ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அருமையான ஒரு மோர் குழம்பு, வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி. அதுக்கு நம்ம நல்லா பெஸ்ட்டு காம்பினேஷனாக பொரியல் செஞ்சுட்டு நல்லா ஒரு ரசமும் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.